சாந்தி 26/6/2025 hari ini kita satu mahanuan bersuku satu sangat karena kemarin sebagai hari sami hari ini இனிமையான குழந்தைகளை இப்பொழுது நீங்கள் நிந்தனை புகழ் மரியாதை அவமரியாதை துக்கம் சுகம் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் நிந்தனை புகழ் மானம் அவமானம் மரியாதை அவமரியாதை துக்கம் சுகம் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சுகத்தின் நாட்கள் இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களது சுகத்தின் நாட்கள் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நல்ல காலம் மிக நெருக்கத்தில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. பாபனை பிராமணோ ஊற்றி ஏகுவானித்திருந்த கேள்வி தந்தை தனது பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு வாணி எச்சரிக்கை தருகிறார்? தந்தை தனது பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு வாணி எச்சரிக்கை தருகிறார்? बच्चे कभी भी बाप से उठना नहीं. குழந்தைகளில் ஒரு பொழுதும் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள். ஒருபோதும் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள். अगर बाप से उठेंगे तो सत्य से भी उठ जाएंगे. ஒருவேளை தந்தையை பகைத்துக் கொண்டால் சத்தியத்திலிருந்தும் நீங்கள் விலகி விடுவீர்கள். ஒருவேளை தந்தையை பகைத்துக் கொண்டால் சத்தியத்திலிருந்தும் பகைத்துக் கொள்வீர்கள். आप वार्निंग देते कि उतने वालों को बड़ी कड़ी सजा मिलेगी. பாபா எச்சரிக்கை தருகிறார். கோபித்துக் கொள்பவர்கள் அல்லது பகைத்துக் கொள்பவர்களுக்கு பெரிய கடுமையான தண்டனை கிடைக்கும். கோபித்துக் கொள்பவர்கள் அல்லது பகைத்துக் கொள்பவர்களுக்கு பெரிய கடுமையான दंडனை கிடைக்கும். आपस में या ब्राह्मणी से भी रूठते तो फूल बनते बनते कांटा बन जाएंगे. தங்களுக்குள்ளேயும் அல்லது நிமித்த சகோதரியிடம் கோபித்துக் கொண்டாலும் தங்களுக்குள்ளே பரிவாரத்துக்குள்ளே அல்லது நிமித்த சகோதரிகளிடம் கோபித்துக் கொண்டாலும் மலராகி கொண்டிருப்பவர்கள் உள்ளாகி விடுவார்கள். மலராகி கொண்டிருப்பவர்கள் உள்ளாகி விடுவார்கள். ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். பாபாவை கோபிச்சுக்க வேண்டாம், அமைச்சிக்க வேண்டாம். முரண்படுத்தல் கூட்டம் அப்படின்னு ஹிந்தி வார்த்தையில் கோபிச்சுக்கிறது படிச்சுக்கிறது மட்டுமில்லை, முரண்படுகிறது. பாபாட்டை படிச்சுக்க வேண்டாம், ஒரு பெரிய கடுமையான தண்டனை கிடைக்கும். அப்புறம் பார்த்து தங்களுக்குள்ளே அல்லது நிமித்த சகோதரிகளுக்கு கூட பகிர்ந்து கொண்டாங்க. மலராகி கொண்டே இருப்பவர்கள் உள்ளாகி விடுவார்கள். யாரையும் கோபப்பட்டா மெல்ல மெல்ல அந்த கோபம் பாடி கடைசியில் பாபாட்டை நீங்கள் இதெல்லாம் செஞ்ச இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்புறம் பாபாட்டே என்ன பண்ணுறோம் பகைவி. அப்புறம் என்ன ஆயிடுவாங்க? உள்ள ஆயிடுவாங்க. மலராகிறதுக்கு பதிலாக இவ்வளோ காலம் நாம் புருஷார்த்தம் செய்து உள்ளிலிருந்து மலராகிருக்கிறோம். எங்கேயோ யாருக்கையோ போச்சு, எனக்கு பாபாட்டையும் போச்சு, இந்த சகோதரத்துக்கு போச்சு. உள்ளாகிறது மலராகிறதுலேருந்து உள்ளாயிடுவாங்க. ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக யாரும் போச்சுக்கலாம், யாரையும் படிச்சுக்கலாம். ரொம்ப எச்சரிக்கை.
கஷ்டப்படைச்சாலும் நான் உண்டாயிருந்தேன். எச்சரிக்கை பாடல் தீரசிதல் மதுவா. பொறுமையை கடைபிடி மனிதா, பொறுமையை கடைபிடி மனிதா. ஓம் சாந்தி. வீட்டை விட்டு சிங்களத்தை சொல்லி இனிமேல் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாட்டு கேட்கிறீங்க. तुम बच्चों के जो भी जन्मांतर के दुख के सब दूर हो जानी चाहिए. குழந்தைகளாகிய நீங்க ஜென்ம ஜென்மங்களாக அனுபவித்து வந்த துக்கங்கள் எல்லாம் தூர போக வேண்டும். தூரம் போகிறது. ஜென்ம ஜென்மமா நீங்க அடைந்து வந்த துக்கங்கள் எல்லாம் பொழுது உங்களை விட்டு வெகு தூரத்திற்கு சென்று விடப் போகிறது. इस गीत की लाइन सुनी तुम जानते हो अभी हमारा दुख का पाठ पूरा होता है और सुख का पाठ शुरू होता है. இந்த பாடலுடைய வரிகளை கேட்டீங்க, புரிஞ்சுட்டீங்க. இப்போ உங்களுடைய துக்கத்தின் கதாபாத்திரம் முடிவடைகிறது. துக்கத்தின் நாம் படலை, நமக்கான கதாபாத்திரம் அப்படி இருந்துச்சு, நடிச்சோம். துக்கப்படுற மாதிரி நினைச்சோம். அந்த பாட்டு போர்வுக்கு சலிச்சு போச்சு. அதை கல்பம் பண்ணியாச்சு, கஷ்டப்பட்டாச்சு, அடுத்து போல முடியாச்சு, கஷ்டப்பட்டாச்சு. அந்த கதாபாத்திரம் முடிஞ்சு போச்சு. இனி சுகத்தினுடைய கதாபாத்திரம் ஆரம்பமாகும். இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாமே என்னதுதான், எல்லாம் சுகம் அப்படின்பாங்க. எல்லாம் சுகம்தான். சுகத்திற்கான கதாபாத்திரம் ஆரம்பமாகிறது. जो पूरी रीति नहीं जानते हैं और किसी न किसी बात में दुख जरूर देखते हैं. யார் இந்த உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் ஏதாவது விஷயத்தில் கட்டாயம் துக்கத்தை பார்ப்பார்கள். புரிஞ்சுக்கிறத வச்சுதான் பார்க்கறது. நான் துக்கப்படுற பார்த்து முடிஞ்சு போச்சு புரிஞ்சுக்கிட்டவங்க கண்ணுக்கு என்ன தெரியாது, துக்கம். சில பேர் சொல்லுவாங்க நான் பேய் பார்த்ததே இல்லையே அப்படிம்பாங்க. சில பேர் நான் தேடி பார்க்கும்போது பார்த்ததே இல்லையே அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் நான் சொல்லாதவங்களெல்லாம் பார்த்ததே இல்லையே. அது அவங்க கண்ணு எல்லாம் இருக்குது. எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கண். நல்லா பார்த்து சுத்தமாக தெரிஞ்சு தவிலாம் நடந்து போனாங்களாம். காலை காலமையா இமயமலையில கைலாயத்தில் போகும்போது ஒவ்வொரு காலமும் என்னவா தெரியுது, திங்கமா தெரியுது. இது மேலே எப்படி கால் வச்சு நடப்பேன் அப்படின்னு அவங்க தலைவர் லிங்கத்தை கூட கல்லா நினைச்சு இடிச்சு போனவங்களும் இருக்கிறாங்க. எல்லாமே எங்க இருக்குது, கிறிஸ்டி. பாபா சொல்லுவாங்க சிருஷ்டி வந்தாங்க. இந்த பார்வை தான் இந்த உலகத்தை உருவாக்குது. முடிஞ்சிச்சு. துக்கத்தின் கதாபாத்திரம் முடிஞ்சு போயிடும். உங்க கண்ணுக்கு எல்லாமே என்னவா தெரியும், சுகம்தான். இந்த கருத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், முழுமையான ரீதியில் புரிந்து கொள்ளாதவர்கள் ஏதேனும் விஷயத்தில் கட்டாயம் துக்கம் பார்ப்பார்கள். यहाँ बाबा के पास आने से भी कोई न कोई प्रकार का दुख वासेगा. இங்க பாபாட்ட வந்த பிறகு கூட ஏதாவது துக்கத்தின் அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்படும். बाबा समझ सकते हैं बहुत बच्चों को तकलीफ होगी. பாபா புரிஞ்சுக்க முடிகிறது. நிறைய குழந்தைகளுக்கு சிரமங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் ஏற்பட்டுச்சு. பாபுரம் அறிவுகளை இறைவனை தேடி, சத்தியத்தை தேடி, உண்மையை தேடி, சுகத்தை தேடி கஷ்டப்பட்டது. जब तीर्थ यात्रा पर जाते हैं तो कहाँ भीड़ होती है, बरसात पड़ जाती है, कभी तूफान लग पड़ते हैं. हम यात्रा कौन காசி ராமேஸ்வரம் அங்கே கூட்ட நெரிசல் இருந்துச்சு, மழை பெஞ்சது, வீரடிச்சது, எவ்வளவோ சிரமத்தை சந்திச்சோம். जो सच्चे भक्त होंगे मन करेंगे क्या हर जागी भगवान के पास जाते. யார் ரொம்ப சிறந்த பக்தர்களா, உண்மையான பக்தர்களா இருக்கிறாங்களோ அவங்க யாத்திரையும் கிளம்பிட்டாங்கன்னா மழை பெய்யுது, புயல் அடிக்கிறதுலாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஓரமா ஒதுங்கி நின்று அல்லது பயந்து நின்று வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. மழை பெஞ்சா பெய்யப்படுது. காரணம் இன்னைக்கு இந்த நட்சத்திரத்துல இந்த கோயிலுக்கு போய் நான் சாமியை தரிசனம் பண்ணணும், காப்பு கட்டியாச்சு.
மழை பெஞ்சாலும் சரி நான் போயிடுவேன், புயல் அடிச்சாலும் நான் போயிடுவேன். அப்போ உண்மை பக்தர்கள் மழை புயல் கூட்டத்தை கண்டெல்லாம் என்ன பண்றதில்ல, கலங்கிறது இல்லை. அவங்க போய் சேர்ந்தாங்க. அப்போ உண்மையான பக்தர்கள் இதுல என்ன கவலை இருக்குது, இதுல என்ன பிரச்சனை, மழை பெஞ்சா போயிடுவேன், சாமி பார்க்கறதுக்கு மழை பெய்யறதுக்கு எதாவது கஷ்டம் அவங்க சொல்லி யோகா பண்றதுக்கும் பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறார். இப்போ உண்மை பக்தர்கள் பகவானிடம் என்ன நடந்தாலும் போய் சேர்ந்தார்கள். பகவான் சமைச்சு தருகி யாத்திராப்பர் ஜாத்திரிகை, நம்ம பார்க்க போறது பகவானத்தான் அப்படின்னு புரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, யாத்திரை பண்றாங்க. பார்க்க போறது பகவான் சொல்லப்படுது. இடையில வந்த காற்று மழை புயலும் அவர்களை ஒன்றுமே செய்தது இல்லை. தேருக்கு தேர் பகவானுக்கு மனுஷன். ஆனா பகவான் யாருக்கும் மனிதர்கள் பாவம் நினைச்சுக்கிறார். கணக்கில் அடங்காத பகவான்கள் மனிதர்களுக்கு இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பகவான் பகவான் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். तो जो अच्छे मजबूत होते हैं भक्तों करते हैं दर्जा नहीं, अच्छे काम में हमेशा विघ्न पड़ते हैं, वापस सत्तर तोड़ी ही जाएंगे. यार சிறந்த உறுதிமிக்க பக்தர்களாக இருந்தவர்களோ அவர்கள் கூறுவார்கள், ஒன்றும் கவலை இல்லை, ஒன்றும் சிரமம் இல்லை, அர்ஜானை அழுதுச்சா என்ன, வீட்டில் அடிபடுத்தாதான் என்ன, குழந்தை முடியாம போனாதான் என்ன, அர்ஜானை. யார் நல்ல சிறந்த பக்தர்களோ உறுதிமிக்க பக்தர்களோ ஜித்து சச்சி அப்படின்னா ஸ்ட்ராங்கான உறுதியான சிறந்த பக்தர்களோ அவர்கள் கூறுவார்கள், பிரச்சனை இல்லை. சுத்தி இருக்கிறவங்களாம் பிரச்சனை தான், ஆனா அவங்க சொல்லுவாங்க இது ஒரு பிரச்சனை இல்லை, நரஜாதனி அச்சே காலமே ஹமேஷா விதிப்படுத்த ஒரு நல்ல காரியம் தொடர்ந்து அது எப்போதும் தடைமாறதான் செய்யும். நல்லது செய்யறதுக்கு தடைகள் வரத்தான் செய்யும். வாபஸ் வந்துக்கிற தொடங்கி ஜாயிங்க. இதுக்காக நான் திரும்பிலாம் வரமாட்டேன். யாத்திரை கிளம்பியாச்சுன்னா யாத்திரையை எந்த கட்டத்துக்காக இடையில நிறுத்த மாட்டேன். நல்ல காரியம் தான் தடை வரும், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. யாத்திரையை நான் தொடர்ந்து செல்வேன் என்று செல்வார்கள். போயிட்டோ இல்லை ஜாத்திரை. ஆனா சில பக்தர்கள் பாதி வழியிலேயே திரும்பி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் செஞ்சு இவ்வளோ விஷயம் வருது, இவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் சந்திச்சு தாங்கியெல்லாம் போய் சேர மாட்டேன் திரும்பி कभी विघ्न पड़तेगे, कभी नहीं पड़तेगे, पाप करतेगे, बच्चे ये भी तुम्हारा यात्रा. யாத்திரையில் கடந்த அத்தனை நேரம் தடைவர், அத்தனை நேரம் வராது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே இதுவும் உங்களுடைய யாத்திரை தான். இன்னைக்கு சங்கல்பம் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னைக்கு நம்ம யாத்திரை தொடங்கியாச்சு. வீடு நோக்கியும் தந்தை நோக்கியும் சுகம் நோக்கி யாத்திரை தொடங்கியாச்சு. இதுவும் உங்களுடைய யாத்திரை தான். तुम कहेंगे हम बेहद के पास जाते हैं पर बाप सबके दुख करने वाला. நீங்க சொல்வீங்க நாங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் செல்கிறோம், அவர் எங்கள் அனைவருடைய துக்கத்தை நீக்கக்கூடியவர் என்ற நிச்சயத்தை இந்த நம்பிக்கை இருக்கிறது. நான் பாபா பார்க்க போறேன், அவர் தான் துக்கத்தை நீக்க. டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போறோம், மதிப்பிலேருந்து உடம்பு டாக்டர் பார்க்காம இருக்க முடியுமா? இப்பதான் வலி போகும், நோய் போகும், டாக்டர் பார்த்தா தான் போகும். அப்போ பாபா சொல்றாரு, இன்னைக்கு யாத்திரை சத்தியத்தினுடைய யாத்திரை. இந்த யாத்திரையில் நான் தந்தையை நோக்கி செல்வனும் அவர் தான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். இந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, मधुबन में कितनी भीड़ है, बाबा को होना रखना के भक्तों को तकलीफ भी होती होगी. मधुबन எவ்வளோ கூட்டம் இருக்குது, 1969 முன்னால சொன்னாங்க. அப்பெல்லாம் நிச்சு போனா ஒரு 40-50 பேர் வந்தாலே மதுரை என்னன்னா சொல்லுவார், பெரிய பார்ட்டி சொல்லுவாங்களா. 40 பேர் 50 பேர் வந்தாங்கன்னா பெரிய பார்ட்டி சமாளிக்க. பெரிய பார்ட்டினா உங்களுக்கு நல்ல விதமா என்ன பண்ணணும், பாபாவுக்கு கவலை வந்தாலும் ஜாஸ்தி பேர் இருந்தாங்கன்னா இவங்களுக்குலாம் சமமா இருக்குமே, இவங்க எப்படி தப்புவாங்க. பட்டுவி சோனா படுத்தாங்க, உங்களை தலையில படுக்க வைக்கிறாங்க. கட்டில் குறிப்பிட்ட அளவு தானே இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டா கூட பாபாவுக்கு கவலை வருவாங்க. இவங்களுக்கு தலையில படுக்க வைக்க வேண்டிய சில நேரத்தில் தாதிகள் சொல்லியிருக்காங்க,
எக்ஸ்ட்ரா வந்து பாவம் சொல்லுவார். ஏன் உள்ள ஒரு கல்வி இருக்குது அதில் என்ன படிக்க சொன்னேன், நான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. காமிக்க காட்சி சொல்லுவோம் வேண்டாம் பாப்பா, நாங்கள் நிறைய படிக்கிறோம். மற்ற பார்ட்டிங்க என்ன பண்ணட்டும், கண்டிப்பாக முடிவாக இருக்கணும். சில பேருக்கு கீழே தரையில் பட முடியாது. அந்த ஆபம் முடிவாங்க. நான் தரையில் படிச்சிருக்கேன், ஏறத்துல வந்து கட்டி கொடுத்து அதில் படிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இறந்துதான் காலத்துக்கு ரொம்ப இறந்துட்டாங்க. அப்போ பாபாவுக்கு கவலை இருக்கும்போது பட்டுமே சொல்லாமல் இருந்தாங்க, நிறைய படுக்க வைக்க வேண்டிய ஒரு பாபா உடையை சார்ந்தாங்க மற்றும் பட்டுமே சுவாரிங்க. குழந்தைகளை தரையில பழக்க வைக்கிறதுக்கு பாபாவுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்காரா? பரம்பு கிராம அனுசார வீடு போகி, ஆனா கிராம அனுசார கூட்டம் ஆகிருச்சு. कल पढ़ने भी अल्प पढ़ने भी प्रीति की होगी, इसमें कोई दुख नहीं होना चाहिए. கல்பத்துக்கு முன்னாலும் இது நடந்தது, பிறகு இது நடக்கும். இதில் எந்த துக்கமும் ஏற்பட வேண்டாம், பண்ண வேண்டாம். ஐயோ எனக்கு இந்த மாதிரி கல்வியே கல்வமும் கிடைக்கல, அடுத்த கல்வமும் கிடைக்காது. இது எதில் பதிவாகி இருக்குது? கிராமத்தில் கற்று ஒரு மேட்டரை இங்கே அப்படின்னு சொல்லலாம். கற்று இந்த இடத்துல ஒரு ₹1,00,000 இந்த சொத்து வர வேண்டியது வரல. அவங்க என்ன நினைச்சுக்கணும், கல்வத்துக்கு மாதிரி இந்த ₹1,00,000 கற்றிருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. சில நேரத்தில் சொல்றாரு, ஒரு கொசு அல்லது ஒரு ஈ இயற்கை இங்கே பறந்து போச்சுன்னா பாவம் என்ன சொல்றாங்கன்னா, கல்வத்துக்கு முன்னாலே இந்த ஈ இதே நேரத்தில் இதே இடத்துல அது ஈன்னு நினைக்கக்கூடாது. பெரிய பிரச்சனை தரக்கூடிய ஒரு மனிதர் எதுக்க வாராங்க புத்தியில பாயிண்ட் வராங்க. கல்பத்துக்கு முன்னாடி இந்த ஆத்மா இந்த நேரத்தில் இங்கே வந்துச்சு, ஏன் போனாரு ஏன் வந்தாரு அப்படிலாம் இல்லை. இந்த நேரம் பார்த்து போயிட்டாரு அப்படிலாம் இல்லை. ராமாப்படி இந்த நேரம் அந்த ஆத்மா போகணும்னு இருந்திருக்குது, போயிருக்கு. ராமாப்படி இந்த ஆத்மா இந்த நேரத்தில் வரணும்னு இருக்குது, வந்தது. இப்போ கட்டில் வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டா சொல்றாரு. இப்போ கல்பத்துக்கு முன்னாலே ராமாவுக்கு வருத்தம் இருக்குது, குழந்தைகளை தரையில படுத்த வைக்கிறோம். ஆனா ஞானம் இருக்குது. என்ன ஞானம் இருக்குது? இது கல்பத்துக்கு முன்னாலே நடந்தது, திரும்பவும் நடக்கும். இதில் துக்கப்பட வேண்டாம். கவலைப்படவே நமக்காக பிள்ளைகளை படுத்துகிறார். நமக்கு என்ன இருக்கக்கூடாது? துக்கம் ஏற்பட வேண்டாம். எதுவி சாத்தியே படனே வாலே कोई तो राजा बनेंगे, कोई फिर रंग भी बनेंगे. இதையும் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். புரிஞ்சிருக்கிறீங்க, கத்துக்கிறதுல சில பேர் ராஜா ஆயிடுவாங்க, சில பேர் பிரஜையாகவும் ஆகிடுவாங்க. பட்டத்து ராணி அப்படின்றாங்க. இதெல்லாம் பட்டுன்னா என்னது? தரைகள். பட்டுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பட்டம் கிடைக்கும். அதாவது பாபா சொன்ன இந்த தரைங்கிறது தரையில கொஞ்சம் மதிப்பு குறைவான இடம் கூட வச்சுக்கோங்க. இப்போ கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கூட கொடுத்து உங்களுக்கு ஒரு வீட்டுல மதிப்பு கிடைக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம். தரையில உட்காந்து கீழே பாபா சொன்ன சில பேர் இந்த கிராமாவில் ராஜா ஆகுவாங்க, சில பேர் இந்த கிராமாவில் ரங்கு பி பனைகேன்னா பறவைகள் சத்தியத்தில் யாரும் பறவைகள்லாம் கிடையாது. ராஜாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பதுபடி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், கொஞ்சம் சொத்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். கோயிக்கா கொஞ்சா பரதவாங்க பாண்டியோட கூட அவரு வேலை பார்த்து சொல்லும்போது ஆரம்பிச்சு அவர் ஏதோ ஒரு டியூட்டி எடுத்து சொல்லியிருக்காரு. போய் பாஸ் பண்ணிட்டு இவர் சொன்ன மாதிரி செய்யறது தப்பு நடந்தது. பயங்கரம் போகும். அவர் இவருடைய சீரியல போய் சண்டைக்கு போறாரு. நான் இவரை இப்படி சொல்லி இப்படி செஞ்சு வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ண போகும். அப்புறம் சொன்னாரு, சீனியர் மேனேஜர் கேட்கிறார், மாசம் மாதிரி போடுவோம், நீ என்ன படிச்சிருக்க? அப்போ அவர் சம்பளம் போடுவது, அவரை என்ன படிச்சிருக்கிறார்? நீ உன் படிப்புக்கு ஏற்ற சிந்தனையில் இருக்கிற வேலை செய்கிற, அவர் படிப்புக்கு ஏற்ற அவர் சம்பளத்துக்கு ஏற்ற வேலை தான் அவர்கிட்ட நீ என்ன பண்ண முடியும்? எதிர்பார்க்கணும். நீ நினைச்சதெல்லாம் அவர் செய்யணும்னா அவருக்கு நீ உன் சம்பளத்தை கொடுப்பியா? இல்லை கவர்மெண்ட் தான் கொடுக்குமா? அவங்களுக்கு ஒரு போஸ்ட், அவங்களுக்கு ஒரு படிப்பு, அவங்களுக்கு ஒரு சம்பளம். பாபா நமக்கு சொல்லுவாரு, சில பேர் பார்த்துப்பாங்க, செஞ்சுப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, அது அவங்க போஸ்ட். அதை மாமி டென்ஷனாக கோவப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, அது அவங்க போஸ்ட். அவங்க வந்து பதவிக்கு ஏற்ற கேரக்டர் தான் அவங்களை என்ன பண்ண முடியும்?
कोई तो राजा बनेंगे, कोई के रंग भी बनेंगे, कोई का ऊंचा मरतबा, कोई का कम, परंतु सुख जरूर होगा. சத்தியத்துல ஒன்று இருந்துச்சு. ஒருத்தவங்க பதவி கூட ஒருத்தவங்க பதவி காமி, ஒருத்தவங்களுக்கு உயர்ந்த இடம், ஒருத்தவங்களுக்கு தாழ்ந்த இடம் என்றால் சத்தியத்திலேயோ வேதாயத்திலேயோ கட்டாயம் என்ன உண்டு? சுகம் உண்டு. எப்படியோ நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு போகிறோம், சுகமான உலகத்துக்கு போக போறோம். பாபாவும் தெரிஞ்சிருக்கிறார். பொய் பகுத்து கச்சேரி பாபாவும் தெரிஞ்சிருக்கிறார். என்ன தெரிஞ்சிருக்கிறார்? சிலர் ரொம்ப கச்சமா இருக்கிறாங்க. கச்சான பக்குவமற்ற மெச்சூரிட்டி இல்லாததான் ஜோ कुछ भी सहन नहीं कर सकते. அவங்களால எதையுமே சகிச்சுக்க முடியாது. யார் கச்சாமா யார் சகிச்சுக்க முடியாது சூழ்நிலை சகிச்சுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சிலர் கச்சாமா இருக்கிறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியாது, சகிச்சுக்க முடியாது. குச்சி தக்லீஃப் போய் அவங்களுக்கு சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆகாரத்துல கைப்பற்றா கூட்டம் கை பண்றதுக்கு தான் கூட்டம் இவங்களுக்கு ஆகாது. அதனால என்ன நடந்தாலும் சகிச்சுக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா எல்லாமே துக்கமா தெரியும். எல்லாமே துக்கமா. சாப்பாடு கிடைக்கலனாலும் துக்கம், சாப்பாடு நிறைய கிடைச்சாலும் ஐயோ இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட்டு இருக்கிற ஆள் இருப்பாங்க. பாபா சொல்றாரு, சகிச்சிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா எல்லாமே சுகம்தான். இந்த சம்ஸ்காரம் சத்தியங்களை உருவாக்கி சகிச்சிக்கக்கூடிய சக்தி இல்லை, நம்ம எல்லாமே சுகம் தான். அது இந்த கல்வி இந்த உலகத்தை கல்வியமா மாறிடும். என் சம்ஸ்காரம் சத்தியத்தை உருவாகும், என் சம்ஸ்காரம் கல்வியத்தை உருவாகும். சிலர் சகிச்சுக்கிறாங்க, அவங்க சுகமா இருக்கிறாங்க. சிலர் அதை சகிச்சுக்க முடியல, அவங்க துக்கமா இருக்கிறாங்க. कहेंगे हमको नाड़े का आए या कहेंगे हमको ब्राह्मणी जोर करके ले आई, ऐसे भी होंगे. சொல்லுவாங்களாமா, நாங்க என்ன இதுக்கா வந்தோம் அப்படின்பாங்களா? நாங்க என்ன இதுக்கா வந்தோம்? எங்களை இந்த சிஸ்டர் வந்து கட்டாயப்படுத்தி இங்க எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. எங்களை இந்த சிஸ்டர் வந்து கட்டாயப்படுத்தி யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நம்முடைய புண்ணிய கர்மா நம்மளை கரெக்டாக ஊற்றி கொண்டு வந்து நாம் சுகமா இருக்கிறோம்னா, ஒருவேளை சுகமா இருக்கிறோம்னா நம்ம எப்படி இருக்குது? பாவ சொல்றாரு. சிலர் சொல்றாங்க, இந்த சிஸ்டர் தான் எங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அது வந்து அனுப்பி வைக்கிறவங்களுக்கு கவலையா போயிட்டு வர்றவங்க நல்லா அனுபவம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா சில பேர் மதுரை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம என்னத்த சொல்ல, அதாவது யாத்திரைகளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு, ஒழுங்கா அதெல்லாம் நடைபெறலன்னு சொல்லி யாத்திரை வந்து போயிட்டு அசௌகரியங்கள் இருக்கும். அதனால நம்ம செய்வதை நடக்கல அப்படின்னாங்க. அசௌகரியங்கள் இருக்கலாம், அதனால என்ன டிராமான்னா நம்ம சிலப்படி ஒழுங்கா இருக்கும். அது எப்படி எனக்கு மட்டும் அப்படின்னா ஏதோ சிலப்பத்தில் என்ன இருக்குது சொல்றேன். சிலர் சொல்லுறாங்க, அவரை கட்டாயப்படுத்தியதால் நான் இங்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்களாமா. எதுவி பாபா சாந்தேகே कोई बहुत अच्छे नहीं बाबा पहुंच कर सिलर बहुत अच्छा है. ऐसे भी होंगे जो कहेंगे हमको ब्राह्मणी ने नागे को बंसाया. சிலர் சொல்றாங்க, இந்த சிஸ்டர் தான் இங்க சிட்டு வச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் மாற்றிட்டாங்க. நான் மாட்டேன், ஐயோ நான் சேவைக்கா நான் போகிறேன். சிஸ்டர் கரெக்டாக இங்க போங்கன்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு புண்ணிய வர்றது, ஒரு பாக்கியம் கிடைக்குது. ஆனா அந்த ஆத்மா என்ன சொல்றது, சிஸ்டர் இதை சிக்க வைத்து விட்டார். பூரி பகிச்சான் நகி விஸ்வவித்யாலயம் ஆயிரம் தெரியல. நான் வந்திருக்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ரொம்ப பெரிய பாக்கியம் தெரியுமா அப்படின்றது ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்க ஒரு குழந்தை எடுத்து ஆதரவு விழுந்துடும், கடலை விழுந்துடும், அவரை காப்பாற்றுறதுக்கு யாருமே போக மாட்டாங்க. கடைசியில் ஒரு வயசானவர் இருந்து என்ன பண்ணிடுவார், அந்த குழந்தைய காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். காப்பாற்றி கொண்டு வந்து அந்த வயசானவர் கேட்ட முதல் கேள்வி இருந்தது, கடல்ல இருந்து ஒரு வயசானவர் விழுந்து ஒரு குழந்தைய காப்பாற்றாங்க. குழந்தைய காப்பாற்றிட்டு இந்த படங்களை ஏற்ற பிறகு, கப்பலை ஏற்ற பிறகு அந்த வயசானவர் கேட்கறாங்க, நீ யாரா தள்ளி கேட்கறாங்க. அதனால யாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, இருந்தாலும் யாரை காப்பாற்றிருக்கிறோம், பாபா நீங்க தள்ளி விட்டது விஸ்வ மகாராஜா ஆகிறார்.
விஸ்வத்துக்கே நன்றி சேர்த்திருக்காங்க. யாரோ தள்ளி கூட விட்டுக்கட்டுமே, ஆனாலும் அதுக்கு பின்னால் ஒரு பாக்கியம், ஒரு நன்மை, ஒரு லாபம் ஒழிஞ்சு. பாப்பா சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க, இந்த சிஸ்டர் என்னை எங்க வைத்து விட்டார், புரிய படிச்சாங்க, அவங்களுக்கு முழுசா புரியல. இது விஸ்வவித்யாலயம், நாங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள வந்திருக்கிறோம். இசமைக்கு படாயிசை போயிட்டோ ராவு வரைக்கு இந்த நேரத்துல நம்ம படிக்கிற படிப்பாலே சிலர் வந்து மகாராஜா ஆயிடுறாங்க. போய் ரங்கினி பண்ணே வாழையே பரிசு. சில பேர் வந்து பரம ஏழையாகவும் ஆகக்கூடியவர்களாக போகிறார்கள் எதிர்காலத்தில். எதுக்கெடுத்தாலும் முன்பு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா பிறகு ஃபியூச்சரும் அப்படித்தாங்க. எதுக்கெடுத்தாலும் கொண்டாடி இருக்கோம், பிறகு எதிர்காலம் அப்படித்தானே. சிலர் இந்த படிப்பினால் ராஜா, சிலர் இந்த படிப்பினால் பிரஜா ஆகுகிறார்கள். यहाँ के रंग का वो राव भी और वहां के रंग का वो राव भी आज दिन का फर्क होता है. இங்கே இருக்கிற ராஜா மற்றும் பிரஜைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராஜா மற்றும் பிரஜைக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. यहाँ के राव भी இந்த கலியுகத்துல ஒருத்தர் அரசராகவே இருந்து போடும், கோடீஸ்வரனாகவே இருந்து போடும், ஆனாலும் அந்த ஆள் எப்படிதான் இருக்கிறாரு, துக்கத்தில் இருக்கிறார். கலியுகத்திலே ஒரு அரசராக இருந்தால் இல்ல நம்ம பாஷையில் பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, சீஃப் மினிஸ்டர், மந்திரியான கோடீஸ்வரனாக இருந்து போடும், ஆனாலும் அவர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். ரங்கமே முக்கிய இந்த கலியுகத்துல ராஜாவே முக்கியா இருக்கும், பிரஜையும் முக்கியா தான் இருப்பார். ஆனால் தோணும் சுற்றி ரங்கத்தேவே அங்கே இருவருமே சுகமாக இருக்க போகின்றோம். எனக்கோ கைதி பதிவு விகாரம் துணியா, இங்கே இந்த உலகமே பதித்த விகார உலகமாக இருக்கிறது. பகன் பகுத்து தண்டனை சிலருக்கு அதே பணம் இருக்கிறது. பாபா சம்சாரத்தேவே, பாபா புரிய இருக்கிறார், புரிய இருக்கிறார், நிறைய பணம் இருக்குது. பாபா ஆத்மா போட்டு என்ன சொல்லுவார், தன் மால் சத்துவத்தையே நிஜானாவே. இந்த பணம், இந்த செல்வங்கள் எல்லாமே மண்ணாக போகிறது, எல்லாமே சரீரம் भी खत्म हो जाएगा. இந்த சரீரம் கூட என்னவாயிடும், கதம், ஒன்றும் இல்லாமல். அதுக்கு முன்னாடி வச்சு எவ்வளவு வெற்றியுடையதாக சேவாக புண்ணியம் சேர்த்துக்கிறோம். ஆத்மா மிட்டி நகி மிட்டி, ஆத்மா மண்ணா போகாது உட்படுவோம். எத்தனை பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெருளார் மாதிரியான செல்வந்தர்கள், ஆனாலும் அவர்களுக்கு என்ன தெரியும், இந்த பழைய உலகம் மாறி கொண்டிருக்கிறது. மாறி கொடுத்தாலும் பட்டுசே ஆச்சாங்க. அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஓடி வந்திருப்பாங்க. இங்க பெருளாருன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓடி வந்திருப்பாங்க. கதத்தை ஏன்னா பகவான் ஆயாகுவாக திரும்பி ஜாயிக்கும் கலா. பகவான் இங்கே வராது, ஆனாலும் அவங்கள இங்கேயும் போயிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்கெல்லாம் இங்கேயும் பகவான் இங்கே வந்துட்டு போது சிவாயை பார்க்கவே தந்தையை தவிர்த்து வேறு யார் மூலமாகவும் சத்கதி கிடைக்க முடியாது. ஒருவேளை யாரேனும் தந்தையிடம் கோபித்துக் கொள்வார் எனில் அவர்கள் சத்கதியிடம் கோபித்துக் கொண்டார் என்றே கூறுவார்கள். காலத்துல ரொம்ப மோசமான ஒரு பழக்கத்தை சொல்றாங்க. ஆத்துக்க கோபப்பட்டு யாருக்கு நஷ்டம்? சில பேருக்கு யாருக்கு கோபம் வருமானா 6 பேரை கோபம் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால வச்சுக்கோங்க, நஷ்டம் யாருக்கு? ஆத்துக்கா நமக்கு? பாபா சொல்றாரு, சில பேர் பாபாட்ட கோபிச்சுக்கிறாங்களா, பாபா நான் இன்னும் நான் இன்னும் காசு போடுறேன். பாபா சொன்னா சத்கதி அவர்கள் கோபித்துக் கொண்டார். ஐசை பாபம் பூத்தே அடங்கி திருத்தே அடங்கி. இப்படி ஒன்று ரெண்டுலாம் இல்லை, நிறைய பேர் என்னை பகைத்துக் கொள்வார்கள், கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். ஆச்சரியப்படும்படியாக ஞானம் கேட்டு, ஆச்சரியப்படும்படியாக நம்பிக்கை கொண்டிருந்து, ஆச்சரியப்படும்படியாக எல்லோருக்கும் ஞானத்தை சொல்லி, ஆச்சரியப்படும்படியாக எல்லோருக்கும் முன்னால் கையெழுத்து என்ன பண்றாங்க, பாபாவுக்கு போயிடுறாங்க. சிலர் நினைச்சுக்கிறாங்க பரோபர் இந்திகள் கொரிய ரசா நெய்னை, இதை தவிர்த்து வேறு பாதை எதுவுமே இல்லை என்று புரிஞ்சுக்கிறாங்க. इनसे तो सुख और शांति का रसा मिलेगा. हम बाबा ने बोला நமக்கு சுகம் மற்றும் சாந்தி தான் ஆசி கிடைக்கும். இன்பிறர் சுக சாந்தி இல்லா அசம்பவம், இவர் இல்லாத சுகம் சாந்தி கிடைப்பது என்பது அசம்பவம். சற்று தன் பகுத்து போ தப்பு சுக்கு இல்லை. எப்போ பணம் கிடைக்குமோ அப்பதான் சுகம் கிடைக்கும். தன்மையை சுகம் வந்தாங்கன்னா செல்வத்தில் தான் சுகம் இருக்கிறது இல்லையா? वहाँ मूल वतन में दो आत्मा शांति में बैठेंगे.
அங்கே மூலவதனத்திலேயோ ஆத்மாக்கள் சாந்தியில அமர்ந்திருக்கும். कोई कहे हमारा बात नहीं होता है तो सदैव बहार होते हैं. சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு கதாபாத்திரமே இல்லை, நாங்க சதா அங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு. பரப்பு ஐசே கருணேசே தோடையும் ஆனா அப்படி சொல்றதுனால ஒன்றும் அப்படி ஆயிடாது, யாரும் அங்கேயே இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு புரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது, இது ஆனதும் ஆக்கப்பட்டதுமான விளையாட்டு. யார் யார் எப்போ வரணும் அப்போ என்ன வழியாகவும் வந்தே ஆகும். இது ஆனதும் ஆக்கப்பட்டதுமான விளையாட்டு. நிறைய பேருக்கு ஏதாவது விஷயங்களில் சந்தேகத்தில் வந்து தந்தையின் கையை ஞானத்தை விட்டு விடுகிறார்கள். மிதித்த சகோதரியிடமும் அல்லது ஒருவரிடமும் பகைத்து கொண்டு படிப்பை கைவிட்டு விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் இங்கு மலர் ஆகுவதற்கு வந்திருக்கிறீர்கள், புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் முற்றிலும் உள்ளிலிருந்து மலர் ஆகி கொண்டிருக்கிறோம். கட்டாயம் மலர் ஆக வேண்டும். சிலருக்கு சில விஷயங்களில் சந்தேகம் வருகிறது. பலானா எங்க கருத்தேக்கு எங்க ஐசேக்கு इसलिए हम नहीं आएंगे. இவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க, இவங்க இப்படிலாம் செய்யறாங்க, அதனால நான் வர மாட்டேன். சூரஜ் பாய் சொல்லுவார். ஒரு பிரதர் வந்து பெரிய ஞான சொல்றதுல ரொம்ப நாளா செய்வாங்க எனக்கு பெரிய சூரஜ் பாய் வந்தாரா. நான் எல்லாரையும் பார்த்தேன், இங்க யாருமே சரியில்லை. நான் போராடுவேன். அவர் சொன்னார், சொல்லுங்க கரெக்ட். முதல்ல யார் என்ன சொன்னாலும் என்ன வார்த்தை சொல்லணும் சொன்னது சரிதான். ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தப்பு பண்ணிட்டீங்க? நீங்க உங்களை பார்க்கல, யாரை பார்க்கல. என்னால ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னா ரைட், அவங்க கோவப்படுறாங்க எடுத்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. எனக்கு பொறுமை இருக்குதா இல்லைன்னா நாம என்னைய பார்க்கணும், அவங்க கோவப்படுறாங்களே பார்க்கணும். யார் பார்க்கணும்? நான் பார்க்கணும். நீங்க உங்களை பார்க்க மாட்டீங்க, பாபா பார்த்துருந்தாலும் அவங்கள பார்த்துக்க மாட்டோம். பாபா பார்க்கறதுக்கு யாரையுமே என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். இந்த கண்ணு பாபாவை பார்த்துருச்சுன்னா வேறையாவது பார்க்கணும், பாபா பார்க்கணும். அடுத்தது யாரும் பார்க்கணும், கண்ணு பார்க்கணும். பார்க்கறதுக்கு பாபா பெர்மிஷனே தரல. யாராவது ஒன்று செஞ்சுக்கிட்டு நான் போறேன், எவ்வளோ அழகாக நீங்க நன்றி பார்க்க மாட்டேங்க, எல்லாரையும் பார்த்தீங்க. ஆனா பாபாவுக்கு பெர்மிஷன், நான் போறேன் அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியும்? பாபா நன்றி பாடுவார், அப்படின்னு ஆகியிருக்கிறார்கள். நான் இங்க வந்தது மலராகுவதற்காக. சிலருக்கு எதிரையும் சந்தேகம், இவர் இப்படி செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார், ஆகவே நான் இங்க வர மாட்டேன். அவ்வளவுதான் கோவித்துக் கொண்டு வீட்டிலேயே உட்கார்ந்து விடுகிறார். தந்தை கூறுவார், அவர் சப்ஜெக்ட் பல்பு பற்றி யாருக்குனாலும் சண்டை போட்டுக்கோ. அவர் என்ன கொடுக்குறாரு, பெர்மிஷன் கொடுக்குறாரு. யாருக்குனாலும் சண்டை போட்டு போங்க. அவங்க ஹிந்தி கேட்கிறாங்க. लेकिन रुको, लेकिन एक बात से कभी नहीं रुकना. बोला कहते ही बच्चे शांतियों सटे बोलते ये वाणी कहकर வரல, ஏன் சேவை செய்ய வரல. பாபா என்ன பண்றாரு, நீ யாருனாலும் போச்சுக்கோ, படிச்சுக்கோ, ஆனா தந்தையாகி என் ஒருவரிடம் படித்துக் கொள்ளாதீர்கள் என்ற மாதிரி கெஞ்சிட்டு அடுத்தது சொல்ற. பாபா வாடி இருந்தேங்க, பாபா எச்சரிக்கை தருகிறார். டாக்டர்கிட்ட போச்சுட்டோம்னா டாக்டர் எச்சரிக்கை தருவதா மாட்டாங்க. நீ நாளைக்கு வரலன்னா உனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு கேரண்டி நான் கொடுக்க மாட்டேன். பாபா டாக்டர்னாலும் போச்சுக்கோ, என்ன போச்சுக்காரு சொல்லுவது குறித்து கெஞ்சமானது. அடுத்த வார்த்தை, தந்தை எச்சரிக்கை தருகிறார். சதாயி பகுத்து கணிக்கே. தண்டனை ரொம்ப கடுமையானது. தண்டனை ஆசிரியரை படைத்துக் கொண்டால், மருத்துவரை படைத்துக் கொண்டால், நீ யாருக்கும் தண்டனை ரொம்ப கடினமானது. யகாக்காவி சாட்சாத்கார் होगा. तुमने पढ़ते पढ़ते आपस में लड़ झगड़ कर उनको पढ़ाई छोड़ दी थी. நாளைக்கு நீங்க என்ன பதவி அடைய போறீங்கன்ற சாட்சாத்கார் நமக்கு இல்லை. அந்த சாட்சாத்காரத்தினால் நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, யார்கிட்ட படைச்சீங்க, அதனால எதுக்கு வாழ்க்கைக்காக படிப்பை விட்டீங்க, அந்த காட்சி என்னவாகுமாமா காண்பிக்கணும். இந்த தேதியில இன்னார்கிட்ட போச்சுட்டு நீங்க வாழ்க்கைக்க வரல அப்படின்னு பாபா பணம் போட்டு காண்பிப்பாங்க. நீங்க இந்த டேட்ல
இன்னார் மேல உள்ள கோபத்துல நீங்க ஆடி கேட்கறாங்க. படம் போட்டு காமிக்கும் போது எப்படி இருக்கு? இந்த மனுஷனுக்காக ஒரு உணர்வை நான் குடிச்சிட்டேன். அது பச்சாதாரம் இல்லையா? காட்சி கிடைக்கும், இந்த காட்சியும் கிடைக்கும். சொந்தத்துல என்ன பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிற காட்சி தான். எனக்கும் எனக்கு ஏன் பாபா இன்னொரு பதவின்னு சொல்றேன். அதனால பாபா சொன்ன இந்த காட்சியும் கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு சுகார பாபா समझ हो हमको बादल से पढ़ना है என்ன ஆனாலும் சரி நான் பாபாட்ட பாடம் படிக்க வந்தேன். படாயி கல்வி நபி சொல்லுவீங்க, படிப்பை உருப்பொழுதும் விட்டுட கூடாது. மாமா பத்தி அவ்வளவு சொல்லுவோம். அவர் என்ன பண்றாரு? அவ்வளவு காரியம் சில நேரத்தில் சில சகோதரிகள் கெட்டவும் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் யாரும் என்ன பண்ணல. ஆனா அந்த சகோதரிகள் படிக்கவே உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு இந்த வாசகம் தான் எனக்கு வேலை. எனக்கு வீரியமா எனக்கு இன்னொரு வீடு இருந்துச்சுனாலும் நான் போவேன். ஏதோ சொல்லிட்டீங்க, நான் எங்க போவேன்? வாசலே போவேன். அம்மா என்னதான் சொல்லுவாங்க, சகோதரிகள் நிறைய பேருக்கு இந்த படிச்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேருக்கு இந்த பரீட்சைலாம் பாஸ் பண்ணவங்கலாம் காரணமா சும்மாலாம் சகிச்சுக்காம பொறுத்துக்காம எந்த போஸ்டுமே யாருக்குமே கிடைக்க வாய்ப்பு. சொல்லலாமா பாபா கமால இருந்துச்சுன்னா அவர் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கிறேன், இந்த குழந்தைய தேவத்தை எதிர்பார்க்க பாபாவுக்கு தெரியும். குழந்தை உட்கார்ந்து உள்ள போயிட்டு ஒருத்தர் தெரியும் யாரும் போக மாட்டாங்க. அவர்கள் தான் அவர் சொல்லுவார். கூட ஊழியர்களோ நினைச்சிருச்சு கீழே விட்டுருச்சு, இங்கே சுத்தம் பண்ணுறது. பாபா வந்து அம்மா வாயில என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம வாயில யாராவது முத்தரைக்கு வந்தா எவ்வளவு சாதனை முடியும். அம்மா அந்த வாயை தொடர்க்கா இருந்தா வாயை தொடர்ந்தாங்க. பதவில்லை, பாபா தானே வாயை தொடர்ந்து சொன்னாங்க. பாஸ் ஆகிட்டே ஒரே வார்த்தை என்னது? பாஸ் ஆகிட்டே. நமக்கு தெரியும் சொல்றது பாபா. இதுல நான் டென்ஷனாக கூடாது, செய்ய வைக்கிறத பாபா. இதுல நான் கோபிச்சுக்கிறது அவர் சொல்றாரு. நம்பி ஆயத்தொகை அப்படின்னு என்ன பண்ணிடுறாருன்னா ஆயத்தொகைறாரு. அவர் ஒரு நாள் சாப்பிட்டு நம்ம சொல்றாரு. அப்போ பாபா சொல்றாரு, படாய் கவி சொல்லி இங்கே படுத்தேகி ஓ மனுஷிசே தேவதா பண்ணி. நீங்க இங்க படிக்கிறதே மனிதனிலிருந்து தேவதை ஆகிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த சந்தையை நீங்கள் சந்திக்க வந்திருக்கிறீர்கள். சில நேரம் அதிகம் பேர் வந்து விடுகிறார்கள். ராம அனுசாரம் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே இல்லைன்னா நமக்கு நல்ல வசதியான இடம் கிடைக்கலாம், நல்ல சாப்பாடு நல்ல எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் ராமா வந்து செக் பண்ண முடியல. இந்த ஆத்மாவுக்கு பதவி கொடுக்காம வேண்டாம் அப்படின்னு. இப்போ சில நேரம் ராமானுசாரம் கூட்டம் நிறைய வந்துவிடுகிறது. அப்போ சிரமம் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு அநேக புயல்கள் வருகின்றன. பலானீச்சி ஸ்நானி சில பொருட்கள் கிடைக்காம போயிடும். நம்ம முன்னால் உள்ளவங்க வரைக்கும் வந்துடும். நம்ம போகும்போது கிட்டுக்கலாம். பாபா சொல்ற பலானீச்சி ஸ்நானி எனக்கு நடிங்களா எவ்வளோ குச்சிப்பி நடி. அந்த பொருள் கிடைக்கல, இந்த பொருள் கிடைக்கல என்பது ஒன்றுமே இல்லை. ஜப்பு பௌத்தா சமயம் ஆயேகா, மரணம் வரும் பொழுது அஞ்ஞானி மனுஷிய கண்டேங்க. அஞ்ஞானி மனிதர்கள் சொல்லுவார்கள், हमने क्या गुनाह किया, नागे जो हमने मार देंगे. நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை அநியாயமா போடுறாங்களே. उस पिछाड़ी के बात को ही कहा जाता है कि नागे की बात. இந்த சிருஷ்டியுடைய கடைசியில் ரத்த ஆறு ஓடக்கூடிய ஒரு பார்ப்பும் இருக்கிறது. கடைசி நேரத்தில் இருக்கத்தான் செய்கிறது. திடீரென்று கொண்டு விடும். கணக்கில்லாத பேர் இறந்து போவார்கள் என்றால் அது ரத்த ஆறு ஓடும் காட்சியாக இருக்கும் அல்லவா? அஞ்ஞானி மனிதர்கள் அப்படி கதறுவார்கள். குழந்தைகளாகி நீங்களோ மிகுந்த குஷி எழுதுகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் முடித்திருக்கிறீர்கள், இந்த உலகம் விநாசமாகத்தான் வேண்டும். அநேக தர்மங்களினுடைய விநாசம் ஏற்படாமல் ஒரு சத்திய தர்மத்தினுடைய ஸ்தாபனை எப்படி நிகழும்?
सत्ययुगத்தில் ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. किसको क्या पता, யாருக்கு என்ன தெரியும் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன இருந்தது என்று. இது புருஷோத்தம சங்கமம். தந்தை வந்திருப்பதே அனைவரையும் புருஷோத்தமர் ஆக்குவதற்காக. அனைவருக்கும் தந்தை அல்லவா. நாடகத்தையோ நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எல்லோரும் சத்தியுகத்திற்கு வரமாட்டார்கள். இங்கே அப்படின்னாங்க, இங்கே அப்படின்னா அவங்களுக்கு அந்த வார்த்தை இல்லை, சத்தியத்துக்கான வார்த்தை இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இத்தனை கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் சத்தியத்தில் வரமாட்டார்கள். எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லை. இது எல்லாமே தீக்கே விஷயம். நான் சொல்லிட்டு ஆலோசனை இது எல்லாமே ரொம்ப விளக்கம். இவ்வளவு விளக்கம்லாம் புத்திசாலிகளாகி நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப தீக்கே விஷயம். பகுத்து பட்சியாக ஜோ குச்சினி சமைச்சிட்டு நிறைய குழந்தைங்க ஒன்றுமே புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் விழுந்து கிடக்கின்றார்கள். ஞானம் புத்தியில் நிலைப்பதே முடிவது இல்லை. பக்தியுடைய பழக்கம் ஏற்பட்டு விட்டது கூறுகிறார்கள். பகவான் क्या नहीं कर सकता. இறைவன் நினைச்சா என்னதான் செய்ய முடியாது. அவர் நினைச்சா என்ன பண்ண முடியும், என்னன்னாலும் பண்ண முடியும். மறை உயிர்க்கோ ஜிந்தான கர் சக்தியே. செத்து போனவங்களை அவர் நினைச்சா என்ன பண்ண முடியும், உயிர் கொண்டு வந்து விட விளைக்க வைத்து விட முடியும். बाबा के पास आते हैं, बाबा का वरांगे कहते हैं कि फलाने मनुष्य ने मरे हुए को जगाया तो भगवान नहीं कर सकता. बाबा அந்த சாமியார் அந்த செத்து போனால விளைக்க வச்சான், முன்னால முடியாதா அப்படின்னு யார் கேட்கிறாங்களோ பாபா வந்து கேட்கிறாங்களா, முன்னாலே விளைக்க வைத்தாரு, முன்னால் விளைக்க வைக்க முடியாதா. कोई भी अच्छा काम किया तो बस उसकी महिमा करने लग पड़ते. யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசய வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஐயா உண்மையான கூட கவனிக்கிறது கிடையாது. யாரோ சொன்னாங்க அதை நம்பி உடனே அவங்க என்ன பண்றாங்க, மகிமை பாட ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவர்களுக்கு பின் ஆயிரக்கணக்கில் சீடர்கள் சென்று விடுகிறார்கள். சுமாரே பாஸ் இதோட ஆனா உங்கள்கிட்ட ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஏன்னா பாபா சட்டத்தை மீது எதுவுமே என்ன பண்ண போறதில்லை, செய்ய போறதில்லை. பாபா சில பண்ணல சொல்லிருக்கிறாரு, கேட்கவே பயப்படாது. பையன் நமக்கே வரப்போகுது. டிராமா நீங்க செய்யல போய் அனுபவம் டிராமால இருந்துச்சுன்னா அதையும் நீங்க சந்திச்சுன்னா ஆகணும். பாபா சொல்லலாம், அவங்க அப்பா சொல்லலாம், அன்பு கடல் கருணை கடல் அப்படித்தான் உங்களுக்கு பரிச்சை வச்சு உங்களுக்கு பெரிய பதவி கொடுக்கணும்னு டிராமால இருந்துச்சு. ஜெயிலுக்கு போயிடுச்சு, அதாச்சும் அறிவாங்க நாம இருந்துச்சு ஈஸியா விடுச்சுப்பாரு. நம்ம தனியும் ஸ்டாப் பண்றாங்க, ஜெயிலுக்கு போகிறதில்லை, அடிவாங்க போறதில்லை. அதுக்கே பாபா சொல்ல ஏற்றுக்கொள்றாங்க. ஏன் பாபா இன்னைக்கு அனுப்பிட்ட பார்த்துட்ட அப்படின்னு பாபாட்ட ஒரு அர்த்தம் சொல்லி பாபா எனக்கு ஆப்ரேஷன் மட்டும் பண்றக்கூடாது. பிரம்மாவை என்ன சொல்லுவாரு, நானே இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நானே அவர் கண்டுனால எத்தனை பேர் சரீரம் விட்டுட்டு போயிருக்காங்க. அவர் பேரத்திலிருந்து ஒரு மனைவிலிருந்து எல்லாருமே சரீரம் விட்டுட்டு போயிருக்காங்க. பாபா கலக்கறிங்க, பாபா காப்பாற்றணும் என்ன பண்ணுங்க கேட்கறது அவருக்கு தெரியுது. அப்போ கேட்கிறாங்களா, நீ பகவான் தானே, நீ காப்பாற்றுன்னு சொல்றாங்களா, இல்லை அப்படின்னா இங்க வர்றதும் இல்லையா. அங்கே கூட்டமா போறாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. பகவான் கற்று தருகிறார். இத்தனையே தோழி கேள்வி கேட்கிறாங்களா, பகவான் கற்று கொடுக்குறாருன்னா ஏன் இங்க கொஞ்சம் பேர் வராங்க அப்படி நிறைய பேர் கேட்கிறாங்களா. அரே எனக்கோ மரணம் கொடுக்குறாங்க. அரே மரணம் என்பது இங்கே நிகழத்தான் வேண்டும். வகத்தோ கண் ரசனை, அங்கே காலுக்கு ரசனையாக சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, சாமி வராது, இந்தியா மந்திரத்தை ஒரு மந்திரம் அதை சொன்னா என்ன வராது, கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஆனந்தமா இருக்குது. அது என்ன குருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கேட்கறதுக்கு என்னவா இருக்குது, இனிமையாக இருக்கிறது. இங்க கேட்கறதுக்கு இனிமையான விஷயத்தான் சொல்லல, சத்தியம் எதுவோ அதை அவசியம் போயிடுவார். உங்களுக்கு எப்படி இப்ப இருக்கோ கஷ்டமா இருக்கணும், எல்லாம் இப்படித்தான் நடக்கணும். துன்போ சிறர் கலாச்சாரத்தாக உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கூறப்படுகிறது, யாரு வரோ வாக்குக்கோ யாரு வரோ. என் காலுக்கு ரசனைக்கான கதைகள் எல்லாம் கிடையாது. அப்படி ராமா இப்படி செய்தார், ஸ்ரீ கிருஷ்ணன் இப்படி செய்தார், ஒருவன் இப்படி பண்ண கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, அப்படின்னு கேட்கும் போதே எவ்வளவு குஷியா அவங்க வந்து புகழ் பாடும், மகிமையை பாடும்போது அந்த குஷி கொண்டாடப்படும். இங்க இந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது. ஆத்ம ராமா அப்படிதான் இருக்குது. ஆனால் அதுல என்ன இருக்குது, நன்மை இருக்குது.
இங்கே காதுக்கு ரசனைக்கான விஷயம் எதுவும் சொல்லப்படவில்லை. என்னை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். பாபா சொல்ற ஒரே வார்த்தை இருந்து என்னை நினைவு செய்யுங்கள். கீதையில் கூட இந்த வார்த்தை இருக்கிறது. மன்னாவாக தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது விநாசமாகும். தந்தை கூறுகிறார், अच्छा राम जी से वासंतर से रुद्र जाते हो, अच्छा ये तो काम करो, आओ संग तोड़ अपने को आत्मा समझो, एक बात को याद करो. मन वाक्य अच्छा நல்லது. சிஸ்டர் போட்டுட்டீங்களா? நல்லது. இந்த ஒரு வேற யாரையாவது போட்டுட்டீங்களா? இந்த ஒரு வேலையாவது செய்யுங்க. மற்ற நன்மைகளை எடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். அதனால் போச்சாலும் சரி, தன்னை மற்ற நண்பர்களை எல்லாம் விட்டு நீங்க கோபமா இருக்கும்போதுதான் மற்றவங்க நல்ல விஷயத்தை விடுவாங்க. நீங்க போனீங்க அவங்க அப்படிதான் இடமே அப்படிதான். இந்த நட்புகிட்ட மட்டும் மாட்டிக்கிறாங்க, கெட்ட நட்புகிட்ட மாட்டிக்கிறாங்க. யாருமே போலியா நல்லது. மற்ற நண்பர்களை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு அறிவிக்கலாம். கோபப்பட்டது யாருக்கு? நம்ம தவறுதான். அவங்க மேல ஒரு பிரச்சனை இல்லை, திருப்பி சென்று போகலாம். அந்த அறிவு ஆட்டோமேட்டிக்கா வரும். அவங்க யாரையாவது கோபப்பட்டுட்டா மற்ற நட்புகளை விட்டு இந்த நேரம் யாருக்கும் ஐடியாவை கேட்காது. யாரையாவது கோபம் வந்துச்சுன்னா அந்த ரிப்பேர் கொடுக்குற மற்ற நட்புகளை விட்டு தன்னை ஆத்மா என்று ஒரு தந்தையை என்ன பண்ணுங்க, நினைவு செய்யுங்க. पापी ही पतित पावन है, तंदे தான் पतित पावन है. बस पाप को याद करते रहो, तंदे மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருங்க. சுயதர்சன சக்கரத்தை சுழற்சி கொண்டே இருக்கு. நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணல, அதெல்லாம் நினைக்காது. சுயதர்சன சக்கரத்தை சுழற்சி கொண்டே இருக்கு. இதுதான் யாருக்கியா இருக்கும். நீங்க இவ்வளவு நினைவு செய்தாலும் கூட சொர்க்கத்திற்கு கட்டாயம் செல்லுவீர்கள். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி என்பது புருஷார்த்தம் அனுசாரம் தான். பல ஞாபகம் எல்லாத்தையும் படைச்சுக்கணும்னாலும் சத்துவத்துக்கு வரவே முடியாது. அப்படி பார்த்தாலும் கடைசி பிரஜையில தான் வரணும். ராஜா அப்படிங்கிறவர் யாருன்னா எல்லாரையும் நான் குழந்தையா பார்க்கறது பேர் தான் யாரு? ராஜா. அப்பதான் அவர் எல்லாரையும் அமைச்சுக்கணும், எல்லாரோடையும் ஒத்துக்கணும். யாருமே வேண்டாம் அப்படின்னா கூட பரவாயில்லைன்னு இருக்கிறோம். ஏன்னா அவருக்கு ஒரு லாஸ்ட் ஒரு போஸ்டும் காலியா இருக்குது, அதையும் ஃபில் பண்ணணுன்ற கவலை இருக்குது. அதனால பரவாயில்லை, என்னை மட்டும் நினைவு செய்யும். மற்ற நட்புகள் எல்லாம் விட்டு அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை பெற வேண்டும் என்றால் புருஷார்த்தம் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும், உருவாக்கித்தான் ஆக வேண்டும். எல்லாரும் எல்லாரோடையும் வந்து போக முடியாது. சரி, ஒரு கிராமத்தில் அவங்களோட வார்த்தைகளா இருந்து எல்லாத்தையும் தடவை சரி, அந்த ஆத்மாவும் நமக்கு வேணும், அந்த ஆத்மாவும் நமக்கு வேணும். அப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும், சகிப்புத்தன்மை இருக்கா இல்லையான்னு தெரியும், ஞானம் இருக்குதா யோகா இருக்குதா, யார் வச்சு வச்சுக்க முடியும்? நல்லவங்களை வச்சா கெட்டவங்களை வச்சா? நல்லவங்களை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லவங்களுடைய சுத்தத்தையும் வச்சுக்கோங்களேன், ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள் எதிர்கொள்ளணும். அப்பதான் தெரியும், ஆனால் எனக்கு இவ்வளவுதான் பொருள் போகுது, எனக்கு இவ்வளவுதான் யோகா போகுது, எனக்கு இவ்வளவுதான் ஞானம் போகுது. அதனால பாப்பா சொல்ற அந்த ஆட்களும் வளர்ச்சி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குமான பதவி இருக்கு. நகைத்து ராஜாயி ஈஸ்வர் கிடைக்கும். எனக்கு அவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம், நான் பிறகு யாருக்கு இருந்து ராஜ்யம் செய்ய போறீங்க? எல்லாம் வேணும் அப்படின்னா ராஜ்யம். ஜோ பகு மகனத்து கருத்தை யார் நிறைய உழைக்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவியும் அடைவார்கள். உயர்ந்த பதவிக்காகத்தான் எவ்வளவு தலையை உழைத்துக் கொள்கிறார். இவ்வளவான் என்ன சொல்றது, நினைச்சு கொள்ளலாம். இவ்வளவு விளக்கம் சொல்றது தலையை உழைச்சுக்கிறார். மூச்சு பதவியை இத்தனை மாதா மாற்று உலகத்துல கூட உயர்ந்த பதவிக்காக எவ்வளவு தலையை உழைச்சுக்கிறாங்க. புருஷார்த்தமின்றி எதுவும் இருக்க முடியாது, எதுவும் கிடைக்கவும் முடியாது. நீங்க குழந்தைகள் படிச்சிருக்கிறீங்க, உயர்ந்தது உயர்ந்த பதித்த பாவன் தந்தை. மனிதர்கள் மகிமை பாடலாம், ஆனால் அர்த்தம் புரிந்து கொள்ளவில்லை. பாதம் எத்தனை செல்வமுடையதாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது, உலகத்தின் அதிசயமாக இருந்தது. அங்கே காண்பிக்கப்படும் 7 உலக அதிசயம் மாயாவி உடையது. முழு ராமாவில் உயர்ந்தது சொர்க்கம், அன்பார்தான் தாழ்ந்தது நரகம்.
அப்போ நீங்க தந்தையிலே வந்திருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க. இனிமையான பாபா என்னை எவ்வளவு உயரத்திற்கு அழைத்து செல்கிறார், அவரை எப்படி நான் மறப்பேன்? பல் கலாமி பாகச்சா, நீங்க வெளியில எங்கனாலும் போங்க, சிறப்பு ஏகுபாக் யாதம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாபோ யார் பாபாவை நினைவு செய்யுங்கள். தந்தையினுடைய செல்வத்தை இதுதான், தந்தைதான் இந்த செல்வத்தை தருகிறார். இது பகவானுடைய மகா வாக்கியம் அன்றி பிரம்மாவினுடைய மகா வாக்கியம், பிரம்மா பகவானுடைய மகா வாக்கியம் அல்ல. எல்லை தப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளிடம் கேட்கின்றார், குழந்தைகளே, நான் உங்களை அவ்வளவு பெரும் செல்வந்தராக ஆக்கியிருக்கிறேன். பிறகு உங்களை யார் இந்த தாழ்ந்த துர்கதிக்கு கொண்டு வந்தது? परंतु सुनते ऐसे ही जैसे कुछ भी नहीं समझे. ஆனா சில பேர் வாணி கேட்கறது ஒன்றுமே புரியலையோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. கொஞ்சம் கடையாக அசைக்கணும், ஒன்றும் வேண்டாம். அவங்களே பாபா சொல்றாரு, குழந்தைய புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாலும் தெரியும். அப்போ சில பேர் ஒன்றுமே புரிஞ்சுக்காத மாதிரி தெரியுது அப்படிங்கிறார். அவங்க तो बच्चों को थोड़ी तकलीफ होती है, सब सहन करना पड़ता है. குழந்தைகளுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. துக்கம் சுகம் புகழ் இகழ் எல்லாத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். यहाँ के मनुष्य देखो वो कैसे प्राइम मिनिस्टर को भी पत्थर मारने में देरी नहीं करते. இந்த உலகத்து மனுஷங்களை பாருங்க, பிரைம் மினிஸ்டர் கூட கல்லால் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறது இல்லை. कहते हैं कि स्कूल के बच्चों को न्यू करते சொல்றாங்க, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு புது அர்த்தம், இளம் அர்த்தம். அவங்க அப்படித்தான் நிறைய மகிமை பாடுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க இவர்கள் எதிர்காலத்தினுடைய இளம் ரத்தம் என்று, புது ரத்தம் என்று. ஆனால் அதே மாணவர்கள் தான் துக்கம் கொடுப்பவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். கல்லூரிகளுக்கு தீ கூட வைத்து விடுகிறார்கள். குடும்ப கஷ்டங்களை நிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், உலகத்தின் நிலைமை என்னவாகிவிட்டது? நாடகத்தினுடைய நடிகராக இருந்து கொண்டு நாடகத்தினுடைய ஆரம்பம் இடை கடை விஷயங்களை முக்கிய நடிகர்கள் போன்றவர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை என்னென்று கூறுவது? பெரியதில் பெரியவர் யார்? அவருடைய பயோகிராபியை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லாத்துக்கும் மேலே அவர் யாரு, அவர் எங்க வந்தார், எப்ப வந்தார், என்ன செஞ்சார், அப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒன்றுமே மனிதர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு என்ன பார்க்க, தர்ம ஸ்தாபனை செய்வதற்கான பார்க்க எதுவும் தெரியவில்லை. மனிதர்களோ குறுக்கு நம்பிக்கையில் வந்து எல்லோரையுமே இறை தூதர்கள் என்று கூறிவிட்டார்கள். குரு என்றால் அவர் சர்க்கரை அளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சர்க்கரை தரக்கூடியவர்கள். ஒரே ஒரு புறப்பிட்டால் பரமாத்மா, அவரே பரம குருவாகவும் இருக்கிறார். பிறகு ஞானமும் தருகிறார். குழந்தைகளாக இருக்கிறது கற்றுத்தரவும் செய்கின்றார். அவருடைய கதாபாத்திரமே ஒன்றுக்குள்ளானது. தர்ம ஸ்தாபனையும் செய்கிறார். அனைத்து தர்மங்களினுடைய விநாசமும் செய்கின்றார். ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆக வேண்டும் என்றால் மற்ற எல்லா அதர்மங்களும் விநாசமும் ஆக வேண்டும். ஸ்தாபனை விநாசம் செய்பவரை குரு என்று கூறுவோம் அல்லவா? ஸ்தாபனையும் செய்யணும், விநாசமும் செய்யணும். நல்லதை சாதித்து கெட்டதை என்ன பண்ணணும்? விநாசம் செய்ய வேண்டும். அவர்தான் குருன்னு சொல்லுவோம். தந்தை கூறுகிறார், நாம் காலங்களுக்கெல்லாம் காலம் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வது, மற்ற எல்லா அதர்மத்தையும் விநாசம் செய்வது. இது நாடகத்தின் பதிவாகி இருக்கிறது. இந்த ஞான யஜ்ஞத்தில் எல்லாம் ஸ்வாகா ஆகிவிடும். ஞான யஜ்ஞத்தில் எல்லாம் ஸ்வாகா. அவன் ஞானம் சொல்றார், ஞானம் கேட்க கேட்க எல்லாமே காலியாகும். புத்தியில உங்களுக்கு அது ஸ்வாகான எழுத்துப்பது மட்டும் இல்லை, ஞானம் கேட்டுட்டா நம்ம எல்லா விஷயங்களையுமே ஸ்வாகா பண்ணிடுவோம். பிறகு ஏதாவது யுத்தம் வரும். பாபா சொல்ற, உலகத்துல யுத்தம் வருதுன்னா யாகம் நடக்கிறாங்க, அது சின்ன யாகம், கொஞ்சம் கலந்துருக்காங்க. இந்த யாகத்துல மொத்த உலகமே நாசம் ஆகிடும். முழு உலகத்தினுடைய ஆதிபத்தி அந்திமத்தை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. மற்ற முடிவுகள் ரிஷிகள் கூட யாவரையும் பராபரத்தை நேர்த்தி என்று சொல்லிட்டாங்க. நீங்க அப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. தந்தை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஆகவே குழந்தைகள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஆனால் மாயாவை அப்படி எதிர்கொள்கிறார்கள். நிலைமையை அழித்து விடுகிறது.
மாயாவை அப்படி எதிர்கொள்கிறார்கள். அதை நினைவை அழிந்து விடுகிறது. குழந்தைகளாகிய நீங்களும் சுகம் துக்கம் மான அவமானம் எல்லாத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். को यहाँ कोई अपमान किया नहीं चाहता, अगर कोई भी बात कहे तो आपको रिपोर्ट करनी चाहिए. உங்களுக்கு இங்க யாரும் அவமானம் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஏதேனும் விஷயம் நிகழ்ந்தால் தந்தைக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும். रिपोर्ट नहीं करते तो बड़ा लगता है, बड़ा बात करता है. நீங்க ரிப்போர்ட் பண்ணல பாபாட்ட அப்படின்னா பெரிய பாவம் ஆயிடும். பாप को सुनाने से झट उनको सावधानी मिलेगी. நீங்க பாபாட்ட சொன்னீங்கன்னா அந்த தவறுக்கு உடனடியாக எச்சரிக்கை கிடைக்கும். சர்ஜன் से छिपाना नहीं चाहिए. இந்த சர்ஜன் பாபாட்ட எதையும் மறைக்க வேண்டாம். बड़ा भारी सर्जन है, இவர் மிகப்பெரிய சர்ஜன். ஞான இன்ஜெக்ஷன் கொடுக்கிறார். இதற்கு ஞான கண்மை என்றும் சொல்லப்படுகிறது. ஞான கண்மை இட்டதும் அஞ்ஞான இருள் நீங்கியது என்று கூறப்படுகிறது இல்லையா? இது மாயாஜாலத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை, சத்தியத்திற்கான விஷயம். தந்தை போகிறார், நான் வந்திருக்கின்றேன். உங்களை பவித்திரத்திலிருந்து பாவம் ஆக்குவதற்கான யுக்தி சொல்வதற்காக வந்திருக்கிறேன். பவித்திரம் ஆகவில்லை என்றால் பிறகு எதுவும் தாரணை ஆகாது. இசி காமக்கே காரணி, இந்த இந்த காமத்தின் காரணத்தினால்தான் மற்ற பாவங்களும் நிகழ்கிறது. இதன் மீது வெற்றியடைய வேண்டும். தானே விகாரத்தில் போய்விட்டால் பிறகு மற்றவர்களுக்கு எந்த நல்ல விஷயத்தையும் கூற முடியாது. அது மகா பாவம் ஆகிவிடும். பாபா கதைகள் கூட கூறுகிறார். பண்டிதர் ராம் ராம் என்று சொன்னால் கடலை கடந்து விடலாம் என்று கூறுவார். ஆனால் அவர் நம்பிக்கையற்றவராக இருந்ததால் தண்ணியோடு சென்று விடுவார். கதையெல்லாம் கூட பாபா கொடுத்து சொல்றார். நாம அந்த பண்டிதர் மாதிரி மாறிடக் கூடாது. மனிதர்கள் நினைக்கிறாங்க தண்ணீர் நிறைந்த கடலை கடற்பது என்று நினைக்கிறாங்க. ஆகாயத்துக்கு எப்படி முடிவு கிடையாதோ கடலுக்கும் முடிவை அடையவே முடியாது, அதை கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரம்ம மகா தத்துவத்திற்கும் முடிவு என்பதே கிடையாது. இங்கே மனிதர்கள் முடிவை அடைவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அங்கே எந்த புருஷார்த்தமும் செய்ய மாட்டீர்கள். இங்கே எவ்வளவு முயற்சி செய்யும், இந்த உலகத்துல எவ்வளவு யாத்திரைக்காக தூரமா போனாலும் திரும்பி வந்ததாக. பெட்ரோல் நகி போனா ஆயங்கே கைசி, பெட்ரோலே இல்லைன்னா பிறகு எப்படி வருவாங்க? இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் அதி அகங்காரத்தில் இருக்கிறார்கள். இவற்றால் விநாசத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். ஏரோப்ளேன் மூலமா சுகமும் கிடைக்கிறது, பிறகு அதன் மூலமா அதி துக்கமும் கிடைக்கிறது. நல்லது. வீட்டில் வீட்டில் சிற்றதை பற்றி மாற்றினா மாற்றாக யாரையாரோ भगवान बाकी रुगानी बच्चों को नमस्ते. रुगानी बच्चों की रुगानी बाप को नमस्ते. दादी की मुख्यமான சாரம் किसी भी कारण से पढ़ाई नहीं छोड़नी है. எந்த காரணத்திற்காக படிப்பை விட்டுவிட வேண்டாம். எந்த காரணத்திற்காக படிப்பை விட்டுவிட வேண்டாம். सजा की बहुत कड़ी है. उसे बचने के लिए अवसर संग तोड़ ये बात को याद करना है. दंडனை மிக கடுமையானது. தண்டனை மிக கடுமையானது. இதிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு மற்ற உறவுகளை விட்டுவிட்டு ஒரு தந்தையை செய்ய வேண்டும். இதிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு மற்ற தீவிர உறவு நண்பர்களை விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கோபித்துக் கொள்ள வேண்டாம். பாபாத பரிமாற்றத்திற்காக வேண்டாம். यार इंजेक्शन का अंजन देने वाला ये बताओगे. ज्ञान इंजेक्शन ज्ञान नहीं मेरा कोई और बाबा ज्ञान इंजेक्शन मुझे ज्ञान मई मेरा कोई और बाबा. அந்த அழிவற்ற சர்ஜனிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டாம். அந்த அழிவற்ற தந்தைகள் எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டாம். தந்தையிடம் சொல்லி விடுவதால் உடனடியாக எச்சரிக்கை கிடைத்துவிடும். தந்தையிடம் சொல்லி விடுவதால் உடனடியாக எச்சரிக்கை கிடைத்துவிடும்.
அப்போ மட்டும் செய்யலாம். பாபாட்ட சொல்லுங்க. பாபா தாக்கு என்ன பண்ணுவார்? அவர் பெரிய தப்பு செய்யாம அவர் காப்பாற்றுவார். நாம் காப்பாற்றுவோம். वरदान धन की तंदुरुस्ती, मन की खुशी और धन की समृद्धि द्वारा श्रेष्ठ भाग्यवान भव. वरदान उडलिन आरोग्यम, मनदिन मகிழ்ச்சி, உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி, செல்வத்தினுடைய நிறைவு மூலமாக உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி, செல்வத்தினுடைய செழிப்பு மூலமாக சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக. சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக. உடல் ஆரோக்கியம், மனசு மகிழ்ச்சி, செல்வம் செழிப்பு நிறைவாக இருப்பதன் மூலம் சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுங்கள். சங்க விபத்தில் சதா சுயஸ்திதியில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம், மனசு மகிழ்ச்சி, செல்வம் கிடைக்கும். செழிப்பு எப்படி கிடைக்கலாமா? சங்கமத்தில் சதா சுயத்தின் ஸ்திதியில் நிலைத்து இருப்பதால் உடலின் கர்ம நிலைகள் தூக்கு மேடையிலிருந்து சிறு உள்ளாகி விடுகிறது. தூக்கு மேடையிலிருந்து சிறு உள்ளாகி இங்க சுயஸ்திதியில் இருந்தால் கர்மவினை அப்படி இருக்கும். நம்மளை தூக்கு மேடையில் ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனா சுயஸ்திதியில இருந்து அந்த தூக்கு மேடைக்கு போகக்கூடிய அந்த கர்மவினை கூட என்னமோ மாறிடும், சின்ன உள்ளாக மாறும். தனிக்கா யோகமே பரிவர்த்தன் கருதேற்காக உடலினுடைய நோய் யோகமாக பரிவர்த்தனை ஆகிவிடும். நல்ல நோய் இருந்தால் கூட சுயஸ்திதியில இருந்தால் அது யோகமாக மாறிவிடும். புத்தி பாவனப்படும். ஆகவே சதா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மண் மனாபவ என இருக்கும் காரணத்தினால் மகிழ்ச்சி சுரங்கத்தால் சதா நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மனசு பாவான் இருக்கிறதுனால மண் மனாபவ என இருப்பதால் குஷியுடைய சுரங்கமாக சதா நிறைந்து இருப்பீர்கள். மனதினுடைய குஷி பிராப்தியாகிவிடும். ஞானத்தின் செல்வம் எல்லா செல்வங்களை காட்டிலும் சிறந்தது. ஞான செல்வம் கொண்டவர்களுக்கு இயற்கை கூட தானாக தாசி சேவகர் ஆகிவிடும். மற்ற எல்லா சம்பந்தங்களையும் ஒரு தந்தையிடம் கொண்டு தொடர்பு கூட புனித அன்னப்பறவையாக இருக்கும் பொழுது உயர்ந்த பாக்கியத்திற்கு உரியவர்கள் ஆகியிருப்பார்கள். ஆகவே சிரேஷ்ட பாக்கியவான் என்கின்ற வரதானம் தானாக கிடைத்து விடுகிறது. நினைவு மற்றும் சேவை இரண்டையும் சமமாக வைத்துக் கொள்வதுதான் இரட்டை கூட்டு கொண்டு கொள்வது ஆகும். நினைவு மற்றும் சேவை இரண்டையுமே பேலன்ஸாக சமமாக வைத்துக் கொள்வதுதான் டபுள் லாக். இரட்டை கூட்டு, இரட்டை பாதுகாப்பு. அவ்வியச்சாரம் ஆத்மீயத்தில் இருப்பதற்கான அபியாசம் பண்ணுங்க. உள்ளூர் நம்முடையவராக எப்படி அநேக ஜன்மம் தனது தேவத்தினுடைய சொருபத்தை நினைவில் கொண்டு வருவது இயல்பாக இருந்ததோ அதுபோலவே தன்னுடைய உண்மை சுரூபமான ஆத்ம ரூபத்தை நினைவில் கொண்டு வருகிறது. असली स्वरूप की स्मृति का अनुभव थोड़ा समय ही नहीं करेंगे क्या? நீண்ட காலமா பொய்யான ஒன்றை நாம் அப்படி நினைச்சிட்டு வந்தோம். இப்போ இந்த கொஞ்ச காலத்துக்காக தன்னுடைய உண்மை தோற்றத்தை நினைவு செய்ய மாட்டீர்களா என்ன? உண்மையிலே என்னுடைய தோற்றம் எப்படி? அது நமக்கு நேச்சுரல் ஆயிடுச்சு. தேகத்தை நினைக்கிறது நான் அப்படின்னா தேகம் நான் நேச்சுரல் ஆயிடுச்சு. இருக்கிறது கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்துக்காக உண்மையிலேயே என்னுடைய தோற்றம் என்ன என்பதை நினைக்க மாட்டீர்களா? இது முதல் பாகம். இதை கம்ப்ளீட் செய்யுங்கள். இது நான் ஆத்மா, நான் புள்ளி. இது முதல் பாகம். இதை கம்ப்ளீட் செய்யுங்கள். அப்பொழுதுதான்
தனது ஆத்ம அபிமான ஸ்திதி மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாட்சாத்காரம் கொடுப்பதற்கு கருவி ஆகுவீர்கள். அப்போதுதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தனது ஆத்ம அபிமான ஸ்திதி மூலமாக ஆத்ம சாட்சாத்காரம் கொடுக்க கருவி ஆகுவீர்கள். பவித்திர தானத்தை உணர்த்தின் மூலம் பரிவர்த்தனை சக்தியினுடைய ஆதார ஸ்தம்பம் அம்மாவுடைய ஸ்பெஷல் விசேஷ குணமினது பவித்திரதா. பவித்திரதா குணம் மூலம் பரிவர்த்தனை சக்தியுடைய ஆதார ஸ்தம்பமாக இருந்தார். மாற்றம் பரிவர்த்தனை என்ற சக்திக்கு ஆதார தூணாக இருந்தார். மம்மா பியூரிட்டி, பர்சனாலிட்டி, ராயல்டி, தியாகம், கடமையை கடைபிடித்தல் என்ற எல்லாவற்றிலும் நம்பர் ஒன்னாக இருந்தார். இத்தனை சிறிய வயதில் எத்தனை பெரிய மாற்றத்தை முதலில் தனக்குள் கொண்டு வந்தார். பிறகு தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியுடைய ஆதாரத்தை மற்ற ஆத்மாக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினார். எப்படி அம்மா பரிவர்த்தனைக்கான ஆதாரம் முன்னாக இருந்தாரோ அதுபோல நாம் பவித்திரதா சக்தியை தாரணை செய்து தான் மாறுவதோடு கூடவே மற்றவர்களை மாற்றுவதோடு கூடவே இயற்கை சரிதமாக எல்லாவற்றையும் மாற்றம் செய்ய வேண்டும். மாறலை நம்ம சொல்லக்கூடாது. மாறலை யாரையில் இருக்குது? என்னுடைய பவித்திரத்தாவினுடைய தாரணையில் இருக்குது. நான் பவித்திரத்தாவை கடைபிடிக்கும் போது என்னுடைய மாற்றம், பிறகு இயற்கை மற்றவர்களுடைய மாற்றத்திற்கும் நாம் ஆதார ஸ்தம்பமாக இருக்க